இல்லடி, நீங்க இடம் கொடுக்காமல அவள தைரியமா சொல்றா. நான் என் பிரச்சனை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? நான் அப்படி வழி தவறி போக மாட்டேன்டி. பேரங்க வந்த பின்னாடி நான் வழி தவற போறேன். கத்தாதடி, என் பொண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய அசிங்கமா போயிடும். ஏன் முன்னாடி உங்ககிட்ட உரிமையோட நடந்துக்கிட்டா? அப்ப நான் யாரு? உங்க பொண்ணுக்கு தெரியட்டும், நல்லா தெரியட்டும். கத்தாதடி, கெஞ்சி கேட்கண்டி. என் பிள்ளைக்கு தெரிஞ்ச பெரிய அசிங்கமாயிரும். இந்த பாரு, நான் அவளை தூக்கி கூட சமக்க முடியாது. கெஞ்சி கேட்கறேன் அப்படிலாம் கிடையாதுடி. என்ன அசிங்கப்படுத்துறாதடி, என்ன அசிங்கப்படுத்துறாதடி, கெஞ்சி கேட்கறேன். என் பக்கத்துல கூட வரமாட்டா. இவன் என் தம்பி மாதிரி என்ன தப்பா நினைச்சுவானு. கிங்ஸ்லாம் தப்பா பார்த்தாலே நான் செத்துறேன். கிங்ஸ்க்கு என் மேல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் இசி என் பக்கத்துல வர முடியும். எங்க பாருடி, எவ்வளவு ஒருத்தி சொன்னதுக்காக நீ என்ன சந்தேகப்படாதடி. இங்க பாரு, நான் சத்தியம் எந்த தப்பு பண்ணல. ஒரே ஒரு பொய்ய மறைச்சேன். இப்ப அந்த ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லிக்கிட்டு இப்படி உங்ககிட்ட அவமானப்பட்டு தலை குடிச்சு நிக்க. ஏற்கனவே என் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போச்சு. இப்ப என் வாழ்க்கை நாசமா போச்சு. நான் என் தங்கச்சி செத்து போறோம். நீங்களும் சந்தோஷமா இருங்க. என்னடி பேச்சு பேசுற? எனக்கு தெரியும், உங்களுக்கு அக்கா தங்கச்சி வரட்டணும். ஏன்னா எங்க அப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காருல. பழி வாங்க நினைச்சீங்க, பழி வாங்கிட்டீங்க. ஐயோ, கத்தாதடி. இல்லடி, சாரனுக்கு இப்பமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்டாயமான கேட்க கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமே. என் தங்கச்சி எப்படியும் சொல்லிருப்பாளே. என் தங்கச்சி வாழ்க்கையும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. நாங்க என்ன செத்துறோம். கத்தாதடி, கத்தாதடி. உனக்கு நல்லா தெரியும், அலெக்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். அவங்க முடிச்ச 2 பிள்ளைக்கு சேர்த்து முடிப்போம்னு சொல்றாங்க. சரின்னு வாக்கு கொடுத்துட்டோம். என்ன பண்ண, வாக்கு நிறைவேற்றி தான் ஆகணும். வாக்கு தவற குடும்பத்துல நாங்க போறக்கல. அப்ப என் தங்கச்சி வாழ்க்கை அவ்வளவுதானே? என் வாழ்க்கையும் போச்சா? இங்க பாரு, உன் இடத்த வேற எவனாலையும் நிரப்ப முடியாது. நீ இருக்க இடத்த நான் வேற எவனுக்கு கொடுக்கவும் மாட்டேன். எப்பவுமே இந்த ஜானுக்குன்னா அது அபி மட்டும்தான். நேற்று வரைக்கும் நான் பிரச்சனை போனேன். போன இடத்துல இவ தான் பிரச்சனை பண்ணா. சுப்ரீம் கோர்ட் போவேன், அந்த கோர்ட்டுக்கு போவேனா. போனா நிறைய விஷயங்கள் அடிபட்டுரும். எங்க பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது இதுன்னு ஒட்டு மொத்தமா சீரழிஞ்சு போயிடும். இந்த ஊர்ல நாங்க ஏதாவது பண்ணலாம். டெல்லி வரைக்கும் போச்சுன்னா என்னடி பண்ண முடியும்? அது பொது பிரச்சனையாயிரும். கோர்ட்டு கேஸ் இழுத்தடிச்சா என்னடி பண்ண முடியும்? அதுக்காக கொஞ்சம் இறங்கி போனோம். அப்பதான் இவகிட்ட நான் இறங்கி பேச கூடாது. இவன் இப்படித்தானே தெரிஞ்சுதான் நான் இறங்கி பேச மாட்டேன். ஏதோ குடும்பமா இருப்பான்னு நினைச்சேன். புருஷனுக்கு பயந்து கத்துறா கதர்னா நினைச்சேன். அப்பெல்லாம் அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் புருஷன் வெளிநாட்டுல இருக்கான்னு. அங்க போனதுக்கு அப்புறம் அவன் பேச்சு சரியில்லை, முடியும் சரியில்லைன்னு தெரிஞ்சதே. நான் அங்கே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா அவன் இங்க வந்து நிப்பான்னு சத்தியமா சொல்றேன். என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரியவே தெரியாது. நீ இதுக்கு மேல என்ன நம்பாம போ. என் புள்ள மேல சத்தியம் சொல்றேன். என்ன நம்புடி. மத்தபடி உங்களுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தமா இல்லல்ல. புள்ள மேல சத்தியம் பண்றேன். இதுக்கு மேல நடி வேணும். இங்க பாரு, நான் நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ இங்க இப்படி வருவான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி. ஏங்க, அவ எப்படி சும்மா இப்படி நடந்துக்க முடியும்? ஏதாவது காரணம் இருக்க போகுது. போய் ஏமாந்துறாதீங்க சொல்லிட்டேன். இல்லடி, இதை விட மாட்டேன். நிச்சயத்தை முடியட்டும். அப்பா கிட்டே தந்து மாட்டி சொல்லிட வேண்டியதா. நாளைக்கு கேவலப்பட்டுற கூடாது இல்ல. அண்ணே, ஐயோ தம்பி, ஐயோ என்ன ஒரு தெரியுதோ ஃபேமிலி வந்திருக்கான். யாரு அது? சொல்லவே இல்லை எதுவும். அது அண்ணி மேல அழுதுகிட்டே வந்தாங்களாம். என்னாச்சுதே? ஐயோ ஐயோ, சொல்லுங்க. அண்ணி எதுக்கு அழுதுகிட்டே வந்தாங்க? அது யாரு? அண்ணா உனக்கு தான் கேட்க. அண்ணி எதுக்கு அழுதுட்டு வந்தாங்க? அவங்க அழுதுறது யாரு? அதுவா, அது எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் அழுதுட்டு வரல, கண்ணுல தூசி விழுந்துட்டு லைட் செட்டிங்கா இருந்துச்சா, அதனால. அத பொண்டாட்டிதான். அண்ணா முன்னாடி பேர் வாசிட்டாங்க, சீக்கிரம் வாங்க. பேர் வாசிட்டாங்களா? அறிக்கை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள மாமா அம்மா யாருங்கறத சொல்லிட்டாரு. அப்பாவோட ஆசையா நிறைவேற்றிட்டாங்க. இப்ப மறுபடியும் பேர் வாசிக்க போறாங்க. அதுக்கு அண்ணனும் வர வேண்டியது இருக்கு. அதான் நீங்களும் வாங்க. நான் வரல, நீங்க போங்க. எதுவும் நம்ம கையில இல்ல, வாங்க. பாபி இல்லங்க, என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா என் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு வரா. என்னால அதை பார்க்க முடியாதுங்க. அண்ணே வேற வழி இல்ல, வாங்க. பாபி ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன், என்னால அதை பார்க்க முடியாது. சாரன் தான் என் புருஷன், சாரன் தான் என் புருஷன் சொல்லி தெரிஞ்சவா வேலைக்காரியா சாரன் கல்யாணத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் மனக்கோலத்துல மாப்பிள்ளை மாதிரி நிக்கிறான். இதெல்லாம் எப்படி என்னால பார்க்க முடியும்? கெட்டிக்க போறவன மனக்கோலத்துல இன்னொரு பொண்ணு கூட பாக்குற துசிஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. என் தங்கச்சிக்கு உலகத்துல இதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்ல. அதை பாக்குற சக்தி எனக்கும் இல்ல. கூட பிறந்த அக்கால அதை பாக்குறது பாவம். நான் வரல, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நம்ம தான் எவ்வளவோ கேட்டு பார்த்தோமே. அவ தானே உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னான். இதுக்கு மேலேயும் சாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா அவன் வேற ஏதாவது முடிவு எடுத்துருவான். அதுக்காக தான் பாத்தீங்கல்ல, அவன் ஏற்கனவே அவகிட்ட டார்ச்சர் பண்ணி அவனுக்கு தப்பா நடக்க பார்த்துட்டான். இதுக்கு மேலே 2 பேரும் ஒரே வீட்டுல வச்சா நல்லா இருக்காது. அப்படின்னா என் தங்கச்சி அனுப்பி வச்சிருவீங்களா? அது வந்து என் தங்கச்சி எங்க போவா? இல்ல, அவ எங்கேயும் போகல. ஆனா போகாம எப்படி?
தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சாருன் பொண்டாட்டி இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவா. மகிமாக்கும் அவளுக்கும் ஒத்து போகலனா, மகிமாவை அவளுக்கு பிடிக்கலனா, வயசுக்கு வந்த பொண்ணு எதுக்கு வீட்டுல இருக்கான்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டானா, எல்லாத்தையும் யோசிக்கணுமே. மாணிக்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். தேவையில்ல. அவ யார் வீட்டுக்கு போக வேண்டாம். வேண்டாம். என் தங்கச்சி யார் வீட்டுக்கு போக வேண்டாம். அவளை எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. அவ காலகாலத்துக்கும் நம்ம வீட்டுல நம்ம பொண்ணா இருக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா வர பொண்ணுங்க ஒருத்தி வந்தா பரவாயில்ல, 2 பேர் வராங்க. எப்படி ஒத்து போகணும்னு எனக்கும் தெரியல. உங்க மனசு தத்துக்காக நான் போய் சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு வந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். அந்த பொண்ணுங்களே இன்னும் நம்ம கூட ஒத்து போறாங்களான்னு தெரியாது. இதுல 2 அக்கா தங்கச்சி வராங்க, எப்படின்னு எங்களுக்கு தெரியல. யோசித்து பாரு அபி, அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரு வீட்டுக்கு வரும்போதே அவளை எப்படி நடத்துவாங்க? மகிமாவை கீழ்த்தனமா நடத்த மாட்டாங்க. அதை நம்ம கண்ணால பாக்கணுமா? மாணிக்கம் அவங்க அம்மா கூட கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். நீ தப்பா எதுவும் நினைக்காத. ஏன் எல்லாருமா சேர்ந்து அந்த மகிமாக்கு தண்டனை கொடுக்கீங்க? அண்ணி, நாம உனக்கு தண்டனை கொடுக்கல. நம்ம எவ்வளவு இறங்கி பார்த்துட்டோம், கெஞ்சி பார்த்துட்டோம். அவதானே எப்படியா சாரனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா. கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமே. அதுக்குள்ள சாரும் மிருகமா மாறிடுவான். அவன் நடவடிக்கை மாறிக்கிட்டே இருந்தது. ஒரு நல்லா புரிஞ்சுக்க 2 பேரும் அப்படி வைக்க முடியாது. மகிமா வாய் தந்து உண்மை சொல்ற வரைக்கும் இவன் விட்டுக்க மாட்டான். மிருகமா மாறி இருப்பான். வேற மாதிரி 2 பேருக்கும் முடிவாயிரும். அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு உடனடியா பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு மகிமாவுக்கு கஷ்டமா இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு நீ ஈஸி சொல்லிட்டீங்களே. என் தங்கச்சி வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? ஐயோ, நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி அங்க போக முடியும்? இங்க பாரு, எல்லாம் விழிப்புள்ள நடக்கும். வா. என்னால முடியாது. ஐயோ, அப்பா எது பார்த்துட்டு இருப்பாரு? நீ வா. ஐயோ சித்தப்பா அப்பமே உங்களை கூப்பிட்டு இருக்கா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து சேரு. சாரி, என்ன பண்ண முடியும்? பொண்ணுங்களா? இங்க வந்து நின்றுகிட்டு இருந்தா ஆளை காணும்டா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நாளை கண்காணிக்க சொன்னா இல்லையா? நீ பார்த்துட்டு இருந்த நம்ம கண் பார்வையில இருந்தா. சரி சரி, ஆட்கள்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. பதட்ட வேண்டாம், நான் அந்த சிற்பி பார்த்துட்டு வரேன். அங்க அறிக்கை வாசிக்க போறாங்க. இந்த நிச்சயத்தை நடந்தே ஆகணுங்கிறதுக்காக யாராவது இருந்து பண்ணிருந்தா? என்னடா சொல்ற? இந்த நிச்சயத்தை நடந்தே ஆகணும்னு யாராவது அப்படின்னா இசை. ஸ்டேஜ்ல பாரு. சீக்கிரம் போடா. என்னடா தங்க குட்டிகளா, எங்கட செல்லம் போறீங்க? நிச்சயத்தை நடக்க கூடாதா? சொல்லுங்களா, நல்ல பிள்ளைல, சின்ன பிள்ளைங்கல்ல, போங்க ஸ்டேஜுக்கு போங்க. இசை, யார் இவா? யார் நீ? இந்த நிச்சயத்தை நடந்துச்சுன்னா உனக்கு நான் எதிரி, நடக்கலன்னா எனக்கு நீ எதிரி. யார் நீ? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப நேரம் இல்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இசை, நேரம் இல்ல இசை, சீக்கிரம் வா. மரியாதையா பழி விடு. எனக்கு உங்களால வேலை ஆக வேண்டியதுக்கு தங்கங்களா. போங்கம்மா, ஸ்டேஜுக்கு போங்க. நல்லபடியா நிச்சயத்தை நடக்கட்டும். கோட்டை கைப்பிட்டு போயிடாத. போ, வழி விடு. ஜான் பொண்ணு தானே, அதான் ரொம்ப துள்ளுத. ஜானுன்னு பேரை சொல்லி கூப்பிட்ட முகல மூஞ்சி மோயில பேத்துறேன். இசை வக்கிட்ட பேசியது போதும், நமக்கு நேரம் இல்ல. வா, மரியாதையா வழி விடு. உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா ஜான் அப்பா. நீ ஸ்டேஜுக்கு போகலனா உங்க அப்பா அதே ஸ்டேஜ்ல தலை குனிஞ்சு நிப்பாரு. நிச்சயத்துக்கு ஊர் உலகமே வந்திருக்குது. போதா குறைக்கு நேரடி ஒளிபரப்பு வேற. பாதி வரை இப்போ நேரடியா டிவில உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல உங்க அப்பா தலை குனிஞ்சாருன்னு வச்சுக்க, உங்க அப்பா மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் தலை குனியும். எங்க அப்பா பத்தி ஏதாவது பேசுன கொன்னு எரிச்சிடுவேன். ஏய், உங்க அப்பா பத்தி பேசாம இருக்கணும். நீ ஸ்டேஜுக்கு போணும். போ, இந்த நிச்சயத்தை ஒழுங்கா நடக்கணும். இசை, இந்த நிச்சயத்துக்கு சரியில்லை நினைக்கிறேன். நம்ம இதை வீட்டுல சொல்லலாம். வா, போ, சொல்லு. நான் நேரா ஸ்டேஜுக்கு வருவேன். ஐயையோ ஐயையோ, இந்த ஜான் என்ன கெடுத்துட்டான்னு சொல்லுவேன். ஏய், கொன்னு எரிச்சிடுவேன். எப்ப பத்தி தப்பா பேசுன கொன்னு எரிச்சிடுவேன். இங்க பாரு, அத நான் ஒன் டைம் சொன்னேன். ஊரே கூடி இருக்க இடத்துல உங்க அப்பாவை தலை குனி வைக்கிறதுக்கு என்னால முடியும். இங்க பாரு, ஒரு பொம்பளை கண்ணை கசக்கிட்டு வந்து ஆளுதான்னு வச்சுக்கைய, என்ன யாதுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதுலயும் உங்க குடும்பம் தான் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவாங்க. ஐயோ, இந்த குடும்பத்துக்காரங்களே இப்படித்தான் கண்டிப்பா இருக்கும்னு நம்புவானுங்க. என்கிட்ட ஆதாரம் கூட இருக்கு. இப்போ உங்க அப்பா என் வலையில சிக்கின எலி.
எங்க சான் மாமா பத்தி தப்பு தப்பா பேசுனேன். யோக்கியம்னா உங்க மாமா யோக்கியமானவர் தான். ஆனா என்கிட்ட சிக்கிட்டாரே. எங்க பார், நான் சுத்தி வச்சு பேசுறதுக்கு விரும்பல. நீ ஸ்டேஜுக்கு போற, இல்லைன்னா உங்க அப்பா தலை குனிவாரு. எந்த முடிவு எடுக்க போறேன்னு நீ எடுத்துக்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப கைவந்த கலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். என்னடா இவ நிச்சயதார்த்தத்துக்கு இவ்வளவு மும்பரமா இருக்காளேன்னு உனக்கு சந்தேகமா இருக்குல்ல? இருக்கட்டும் இருக்கட்டும். இங்க பாரு, உங்க அப்பா இல்ல, நான் உனக்கு சித்தி. வெக்கமே இல்லாம சொல்றா பாரு. நிஜமாதான் உங்க அப்பா என் வீட்டுக்கு தான் வருவாரு. என்கிட்ட அடி வாங்கி செத்துறாரு. கூட்ட நாடுமா, சும்மா பேசினா கூட வெளியில பரவிடும். பாரு, யாராவது வந்து என்னன்னு கேட்டா நான் உடனே சொல்லிடுவேன். ஜான் தான் என்ன இன்வைட் பண்ணாரு, நான் வந்திருக்கேன். ஏன்னா அவர் என்ன வச்சிருக்காருன்னு நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன். அசிங்கமா இல்ல உனக்கு? எனக்கு அசிங்கம்லாம் இல்லவே இல்ல. எனக்கு காரியம் நடக்கணும். நீ என்ன வேணும் பண்ணிட்டு போய் இந்த நிச்சயத்தை நடக்காதுன்னு நீ ஏதாவது பிளான போட்டனா? என்னங்க என்னங்க ஜான் 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 அப்படின்னு ஒரே பாத்திருக்க இடத்துல உங்க அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு போய் நிப்ப. எங்க வீட்டு பயலுல பத்தி உனக்கு தெரியல. இப்ப ஓடு சொன்னாலும் உன் உடம்புல தலை இருக்காது. கண்ண துண்டமாக்கிடுவானுங்க. அவனுங்க கூட வேண்டாம், இவாளே போதும். ஒழுங்கா ஓடிரு. நீ இப்படிலாம் பேசுவீங்க, நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியாதா? உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? இவ்வளவு துணிஞ்சவா இதுக்கு மேல என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது? கீதா, வா நம்ம ஸ்டேஜுக்கு போலாம். நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிட்டாங்களாம், வா. என்னங்க, இதுதான் ஜான் பொண்ணு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, இந்த நிக்கலே இவதான் ஜான் பொண்ணு. ஓ, ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணுலாம் இருக்குதா? ஆமா, மூத்த பொண்ணு. என்னங்க, வாங்க நம்ம ஸ்டேஜுக்கு போலாம். நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. நானும் ஜானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியலாங்க. உண்மையிலே ஜான் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதே அதிர்ஷ்டம் தான். ஆமாங்க. வாமா, வா ஸ்டேஜுக்கு போலாம், வா. வாமா. இங்க பாரு, அப்பா ஸ்டேஜ்ல தான் நிக்கான். வா, நீ என் பொண்ணு மாதிரி. அப்பா ஸ்டேஜ்ல தான் நிக்காரு. வா, அப்பா கிட்ட போய் நிக்கலாம், வா. இங்க பாருமா, உனக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நான் வெளிநாட்டுல இருக்கேன், இங்க உங்க அப்பா தான் இங்க பாரு ஆன்ட்டியை நல்லா பார்த்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி அப்படி ஆளை வச்சு செக் பண்ணி பாப்பாராம். அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. நான் இல்லைனாலும் உங்க அப்பா தான் நல்லா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. உங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். கேட்டுச்சா? என் புருஷன் இல்லாத நேரம் உங்க அப்பா தான் எனக்கு. அப்பா வாடி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அப்பா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வா. அப்பா கிட்ட தான் நிப்பேன், சீக்கிரம் வந்துரு. வாங்குங்க, ஜான் கிட்ட போய் நிக்கலாம். பிள்ளை வருவா. சீக்கிரம் வா, நான் ஜான் கிட்ட தான் நிப்பேன். என்ன செய்தி? என்ன செய்யலாம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இவ என்னடா இப்படி மாட்டிட்டு போறா? அங்க மகிமா வாழ்க்கை. ஸ்டேஜுக்கு போலாம். இசை மகிமா வாழ்க்கை. அப்போ அபியம்மா வாழ்க்கை, அபியம்மாவுக்கு வாழ்க்கை தானே. கெட்டின புருஷன் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னா மனைவிக்கு எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அப்போ அந்த வலிய அபியம்மாக்கு கொடுக்க சொல்றியா? மகிமா வாழ்க்கையை என்னால எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனா ஜானப்பா மானம் போச்சுன்னா, அபியம்மா மனசுல அது ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலி போகுமா? காலத்துக்கு அவங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா வாழ விடாது. என்னைக்கு தற்காலிக தீர்வை தேடக்கூடாது, நிரந்தர தீர்வை தான் தேடணும். இவ கதையை முடிச்சிட்டு மகிமா வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு ஏத்தலாம். நிச்சயத்தை முடிஞ்சிடும். நான் பாத்துக்கிட்டேன், வா. இசை மகிமா வாழ்க்கை நான் பாத்துக்கிட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. இப்ப வந்துட்டு போன பேச்ச பார்த்தல, அவ எதையும் செய்ய துணிவா. ராட்சசி. இன்னொன்னு, இந்த நிச்சயத்தை நடக்க கூடாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த நிச்சயத்தை நடந்தே தின்னு இவ்வளவு உறுதியா இருக்கானா, இதுக்கு பின்னாடி பெருசா என்னமோ இருக்குது. என்ன சொல்ற? இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது. கரெக்டா நம்மளதான் கெச்சு போட்டு தூக்கி இருக்கா. என்ன அப்பா பொண்ணு பாசம். அப்பா இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சா பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு, அந்த வலி எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அதை இவ பயன்படுத்திக்கிட்டா. என் அப்பா தலை குனிய கூடாது, என் ஜானப்பா தலை குனிய கூடாது. என் ஜானப்பா தலை குனிய விட மாட்டேன். அவரை சிக்க வச்சிருக்காங்க. நம்ம கிட்டே இவ்வளவு பேசுறவா ஜானப்பா கிட்ட எப்படி எல்லாம் நடந்திருப்பா? ஆமா இசை, நேத்து ஏதோ பிரச்சனைன்னு போனாங்கல்ல. இது நேத்து ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை இல்ல, பல நாள் திட்டமிட்டு கச்சிதமா காயின் நகர்த்திருக்காங்க. சரி, இந்த துப்பு கொண்டு வந்தது யாரு? எனக்கு தெரியலையே. நமக்கு சொந்தம் தானே சொன்னாங்க. பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னால, அவங்க மாமா அரசியல்னு. அப்படின்னா சாம் மாமா குறி வச்சுட்டாங்க. இங்க பாரு, வெளியில விளையாட்டு புள்ளியாவே இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம் யாது பண்றோம்னு வீட்டுல உள்ளவங்களுக்கே தெரியக்கூடாது. நான் கண்ணை காட்டுவேன். என் கண்ணை வச்சு உனக்கு கண்டுபிடிக்க தெரியும்ல. நீ கண்ணை அசைச்சாலே நான் புரிஞ்சுக்குவேன். நான் என்ன பண்றனோ அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சரி இசை. பாரு, எனக்கு இப்ப பக்கபலமா இருக்க வேண்டியவா நீதான். நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. நான் நிச்சயமா உன் பின்னாடி இருப்பேன். இது போதும்.
இலக்கா ஸ்டேஜுக்கு கூப்பிடுதாங்க, வருவீங்களா? இங்க வா. என்ன இலக்கா? இங்க வா. என்ன இலக்கா? ஜபா, எனக்கு ஏதோ இங்க தப்பா நடக்கிற மாதிரியே தோணுது ஜபா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ஜபா, எனக்கு ஏதோ இங்க தப்பா நடக்க மாதிரியே இருக்குது. நம்மள திட்டம் போட்டு சுத்தி வளைச்ச மாதிரி எனக்கு தோணுது. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? செம்புலிங்க வம்சம் அத்தனையுமே இங்கதான் இருக்குது. புள்ளக்குட்டி வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்குது. நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அக்கா, நல்லா யோசிச்சு பாரு. நம்ம வீட்டு ஆம்பளைங்களும் சரி, நம்மளும் சரி, எல்லாரும் ஒரே இடத்துல போய் நின்னதே கிடையாது. இன்னைக்கு பொண்டாட்டி, புள்ள, மாமியார், மாமனார்னு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம். எனக்கு ஏதோ நெஞ்சு படபடப்பாவே இருக்குது. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே இருக்குது. எதை வச்சுக்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் நார்மலா தானே இருக்காங்க. இல்லடே, மனசு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. மனசு பயமாவே இருக்குது. சரிக்கா, ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா சுத்தி மத்தி பார்த்துட்டு வரட்டுமா? சந்தேகப்படுற மாதிரி இருந்தா கிங்ஸ் சொல்லிட வேண்டியதானக்கா? கிங்ஸ் தான் அப்பமே தேடிட்டு இருக்கேன். அவ இசை ராணில தனி சுத்திட்டு இருக்காள்வ. ஆனா கிங்ஸ் காணுமே. பெரிய மாமா கிட்ட நான் பெரிய மாமா கிட்ட பேசி பழக்கமே இல்ல. கிங்ஸ் கண்ணை காட்டினாலே புரிஞ்சுக்குவான். அவட்ட நான் பேசி பழக்கமே இல்லையே. திடீர்னு போய் நான் இப்படி சொன்னா பதறி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இப்ப என்னக்கா பண்ண? இல்ல, என் மனசுக்கு இப்பெல்லாம் தோணவே தோணாது. இதுல என்ன இங்க நின்னுட்டு இருக்கல? ஸ்டேஜுக்கு போகலையா? அத்தை, மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்குத்த. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. மனசே சரியில்லை அத்தை. அது இல்ல, நம்ம குடும்பத்தை யாரோ சுத்தி வளைச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. என்னடி சொல்றீங்க? ஆமாத்தே, மனசெல்லாம் பதட்டமா இருக்குது. எனக்கு சும்மாலாம் அப்படி தோணாதுத்த. ஆமால, நம்ம ஒட்டுமொத்த குடும்பம் இங்கதானே இருக்கோம். ஏத்த, இதெல்லாம் நம்ம விட்டு ஆம்பளைங்க யோசிக்காமலாம் இருந்திருப்பாங்க. கிங்ஸின் ராஜா இருக்கிற தைரியத்துல எல்லாரும் வந்துட்டாங்களோ? சரி, அவன் கிங்ஸின் எங்க? தெரியலத்த. சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஆம்பளைங்க கிட்ட கண்ணை கட்டிருங்க அத்தை. பயமா இருக்குத்த. அத்தை, ஒண்ணு பண்ணுங்க. என்னம்மா? நீங்களும் ஜபாவும் புள்ளைங்களை மட்டும் தூக்கிட்டு கிளம்பிருங்க. என்னம்மா, என்ன சொல்ற? ஆமாத்த, நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நம்ம சந்ததியே அழிஞ்சிடக்கூடாது. வாரிசு இந்த மண்ணில் இருக்கணும். நம்ம குடும்ப வாரிசு இந்த மண்ணில் இருக்கணும். நீங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிருங்க. எல்லாரும் போனா சந்தேகம் வந்துடும். நீங்க பிள்ளை தூக்கிட்டு போங்க. பின்னாடியே ஜபா வந்துருவா. உங்களை கார்ல ஏத்தி விட வேண்டியது யா பொறுப்பு. அத்தை, நான் போய் அவன் தூங்குறவனை தூக்கி கார்ல கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். ஒவ்வொருத்தரா கொண்டு வச்சுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்புங்க. அதான் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமே. உங்களை நான் விட்டுட்டு அத்தை, எல்லாரும் போனோம்னா சந்தேகம் வந்து எல்லாரும் இதே இடத்துல போட்டுருவானுங்க. நீங்க புள்ளைல எடுத்துட்டு கிளம்புங்க. பிள்ளைங்களை காப்பாத்தி ஆகணும். அக்கா, வேண்டாம், நீங்க பிள்ளை தூக்கிட்டு போயிருங்க. நீங்களும் அத்தை இங்க இருந்து கிளம்புங்க. நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். ஏன்னா இசையை காப்பாத்தணும். நான் இசையை விட்டுட்டு வரமாட்டேன். நான் இசை இல்லாம வரமாட்டேன். இசை எங்க இருக்காலும் அங்கதான் நான் இருப்பேன். அப்படி இல்ல, என் உயிரை காப்பாத்திட்டு நான் போக மாட்டேன். கடைசி என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் அவளுக்காக போராடிட்டு தான் நான் சாவேன். நான் வரமாட்டேன். நீங்களும் அத்தையும் இங்கிருந்து கிளம்புங்க. இசை பெத்த பிள்ளைங்களை நான் கார்ல கொண்டு வச்சிருவேன். ஏன்னா அவனுக்கு ரெண்டு இப்ப தூங்கிட்டு இருக்கானுங்க. இப்ப கார்ல கொண்டு வச்சாலும் அழமாட்டானுங்க. ஆனா இவனுக்கிட்ட முழிச்சு கிடக்கானுங்க. இப்ப கார்ல கொண்டு வச்சோம் அழுதே காட்டி கொடுத்துருவான். அதனால ஆளுக்கு ஒரு பிள்ளை தூக்கிட்டு நீங்க கிளம்புங்க. அத்தை கார் ஓட்டுவாங்க, நீங்க கிளம்புங்க. உங்களால விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நீங்க பிள்ளைங்கடி, நான் உங்களை விட்டு என் உயிரை காப்பாத்திட்டு போணுமா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க ரெண்டு பிள்ளை தூக்கிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் டேவிட்ட வர சொல்றேன். அவன் உங்களை கூட்டிட்டு போயிடுவான். அத்தை மாட்டிக்கிடுவான். டேவிட் இங்க வந்தானு மாட்டிக்கிடுவான். அவனை கொன்னுருவானுங்க. நம்ம தப்பிச்சு போறோம்னு தெரிஞ்சிடும். எல்லாரையும் கொன்றுவானுங்க. நீங்க கிளம்புங்க அத்தை. செப்பா, நீ கிளம்பு. அக்கா, நேரம் இல்ல. நான் உசுரே போனாலும் இசையை விட்டுட்டு வரமாட்டேன். அக்கா, உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இசையை விட்டுட்டு வரமாட்டேன். நீங்க கிளம்புங்க. பிள்ளைல காப்பாத்தி ஆகணும். வா செப்பா. பிள்ளைல காப்பாத்திட்டேங்கிற நிம்மதியோட போங்கக்கா. பிள்ளைங்களை காப்பாத்ததுக்கு தாய் உள்ள கொண்ட ஒருத்தங்க தேவை. நீங்க வளர்த்துருவீங்க, எங்களுக்கு தெரியும். நீங்க போங்கக்கா. நம்ம பதட்டமா இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். கூடி கூடி நிக்கிறது வேண்டாம். சரி, நான் பிள்ளைங்களை கொண்டு கார்ல வச்சுட்டு வந்துடுறேன். அபி, மகிமா இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஜான் மாமா பக்கத்துல நிக்காங்க. இப்ப போய் அபி அக்கா கிட்ட சிக்னல் கொடுத்தோம், அவ்வளவுதான். போட்டு சுட்டு தள்ளிடுவானுங்க. நாங்க போறோம். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. மகிமா சாரன் இல்லாம வரமாட்டா. நீங்க போங்க. அத்தை, ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் சுத்தி இருக்கவன் கண்காணிச்சுட்டு தான் இருப்பான். போட்டு தள்ளிடுவானுங்க.
போங்க அத்தை. அத்தை எதையும் காட்டிக்காம சந்தோஷமா போற மாதிரி போங்க அத்தை. சரி பாத்ரூம் போயிட்டு வரேன். ஜபா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அப்படியே 5 நிமிஷம் கழிச்சு நான் போறேன். பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்கக்கா. நான் பாத்துக்க வேண்டி நான் பாத்துக்க வேண்டி படிக்க வச்சு ஆளாக்கிருங்கக்கா. ஒரே தும்மலா இருக்குது. நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னா. சரிங்கக்கா. இது தப்பா இருக்குது. யாரும் இடிச்சிட்டு போறாங்களே. யாரு இவங்கலாம்? இது தப்பா இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு எதிரிகள் எதுவும் இருக்காங்களோ? ராணி கூட சொன்னாலே தனித்தனியா போனா மாட்டிக்குவோனே. நம்ம குடும்பம் ஒன்னா இருந்தா மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும்னு சொன்னாலே. அப்படின்னா அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குமோ? இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாதே. ஆனா ஏதோ தப்பா இருக்குதே. என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஏதோ தப்பா இருக்குது. என்ன பண்ண? நான் என்ன பண்ண? ஒரு ஐடியா. ஏமா வா. ஏன் தனியா நின்னுட்டு இருக்க? வா ஸ்டேஜுக்கு கூப்பிடுறா பாரு உன்னியா. அப்படிங்களா அத்தை? அத்தை அவங்க இல்லையா? அத்தி என் மவனை தேடுதா. என் பிள்ளை ஏத்துக்கிட்டா. என் மவனை தேடுதா. இருமா நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். என்ன வரியாங்க? வா. அவன் ஒன்னதான் கேட்டான். என்ன கேட்டாளா? வாய்ப்பு இல்லையே. சும்மா இருல. கூட்டான்னு சொல்லுதம்ல. ஏமா கண்ணு கண்டுட்டு இருக்காங்க. வாங்க வா வான்னு சொன்னல. ஐயோ இப்ப நான் சொல்லி ஆகணும். இந்த வயசான அம்மா இருக்காங்க. வயசான அம்மா முன்னாடி சொன்னா பிரச்சனை ஆயிரும். என்ன பண்ண? இங்க பாரு வா. யாராவது இல்ல பிள்ளைகிட்ட கத்தாதல. அத்தல கூப்பிடுங்க. வா. என்ன பண்ண? நீங்க என்ன கையை பிடிச்சு கூட்டு போனாதான் நான் வருவேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. கட்டிக்க போறா கூப்பிடுதா. போ. நம்ப முடியவில்லை. இல்ல வாய்ப்பே இல்ல. நான் நம்ப மாட்டேன். வாங்குங்க. ஏய் இந்த நடிப்பு மாயமெல்லாம் வேண்டாம். இல்லன்னு எங்க அம்மாக்கு தெரியாது பாரு. சும்மா அவன் நடிக்கிறா. இப்பதான் என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னான். இவன் ஒருத்தன். நீ இப்படி பேசினா எவளை ஏத்துக்குவா? ஏமா இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன விரட்டாத கதையை வெட்டி விட்டா. திடீர்னு வாங்குங்க அப்படின்னு கொண்டுட்டுதா. எப்படி நம்ப முடியும்? போங்க அத்தை பாருங்க அத்தை. அப்படி இந்த பொம்பளைங்களை மட்டும் எப்படிமா இப்படிலாம் நடிக்க முடியுது? உன் நடிப்பு மயபத்துல வேலைங்க வச்சுக்க. என்கிட்ட வேண்டாம். ஸ்டேஜுக்கு கூப்பிடலாங்க. வா. அத்தை அட பாவி பையல. அந்த புள்ளையே கூப்பிடுது. இவன் என்னமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்ல போயமல. ஏமா எதுக்கு போய் தள்ளி விட்டீங்க? போனோம்ல. சரி வா. சுத்தி என்னமா நடக்குது? என்ன உணர்ந்த? என்ன சும்மா இருங்க. என்ன உணர்ந்துட்டு இருக்க? சுத்தி என்னமோ நடக்குன்னு சொன்னேன். சும்மா சாதாரணமா நில்லுங்க. ஏய் என்ன புதுசா கொண்டுட்டலாம் செய்யற? போங்க. ஐயோ அம்மா. எப்பா இந்த காதல முதச்சிருந்து அந்த பையனுக்கு முன்னாடி இவருக்கு முடிச்சிருக்கலாம். உங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுதான் இப்போதைக்கு நல்லது. எதுக்காக அப்படி சொல்ற? இல்ல நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். சுத்தி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னமோ நடக்குது. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். சரி வா ஸ்டேஜுக்கு போலாம். ஓடியா. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு. என்ன சொல்றீங்க? ஸ்டேஜுக்கு வா. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு. சும்மா சாதாரணமா போற மாதிரி இங்க இருந்து எங்கேயாவது போயிரு. கண்காணாத இடத்துல போய் எங்கேயாவது வாழ்ந்துரு. போ சீக்கிரம் இருந்து போயிரு. நீங்க? நான் வர முடியாது. நீ போ. உங்க கூட வாழும் தானே தூக்கிட்டு வந்தீங்க. உங்க கூட தூக்கிட்டு போயிருங்க. ஐயோ அழுது காட்டி கொடுத்துட்டு போயிடாதீங்க. வாழ்வோ சாவோ உங்க கூட இருக்கட்டும். ஸ்டேஜுக்கு வா. சரிங்க கூட்டிட்டு போங்க. கைய பிடிச்சு. அதான் கைவிட போறேன். இன்னும் உடம்புல உசுறு இருக்குல்ல. கைய பிடிச்சுக்க. நீங்க தான் பிடிக்கணும். இத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மா என்னையா? கூட வந்தவள கூட்டிட்டு போறேன். கார்ல என் போன் இருக்குது. நீங்களும் அப்பாவும் போய் எடுத்துட்டு வாங்கல. அப்படியே அவ போன் கார்ல இருக்குது. ஐயோ அப்பா வேண்டாம். நான் போய் எடுத்து வரட்டுமா? அப்பாவை கூட்டிட்டு போயிருங்கம்மா. அப்பாவுக்கு தான் கார் திறக்க தெரியும். அப்பாவையும் கூட்டிட்டு போயிருங்க. நான் இவளை கூட்டிட்டு போறேன். நீங்க பத்திரமா போயிருங்க. அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு
நீ நீ போ. நானும் அப்பாவும் கார்ல போய் போன் எடுத்துட்டு வரோம். போங்க, பத்திரமா போங்க. போயிட்டு வாங்கம்மா. நீ போறத பார்த்துட்டு போறேன்னு. வேண்டாம்மா, நான் போறத பார்க்க வேண்டாம். நீங்க அப்பா கூட்டிட்டு கிளம்புங்க. சரியா? அம்மா, என் பிள்ளைவ கையை பிடிச்சிருக்கா. சரி சரி, நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். இப்படி தூக்கிட்டு வந்து அட்வைஸ்ல கூட்டிட்டு போறானே. நீங்க வரதுக்கு முன்னாடி நான் போராடிட்டு இருந்தேன் என் மானத்தை காப்பாத்ததுக்கு. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. மாணிக்க பொண்டாட்டின்னு ஒரு கெத்து எவனும் எடுத்து பார்க்கல. அதை விட ஒரு பொண்ணுக்கு எது நிம்மதி நினைக்கிறீங்க? நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். போதும், இந்த நிம்மதியோடய போயிடலாம். நான் சந்தோஷமா தான் வரேன். சரி, கைய இருக்க பிடிச்சிட்ட. இப்பவும் சொல்றேன், நான் உங்க கையை பிடிக்க மாட்டேன். நீங்க தான் என் கையை இருக்க பிடிக்கணும். ஒரு நிமிஷம், இசையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டா. அவளாலதான் இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா அமைஞ்சது. அவளாலதான் எனக்கு இந்த குடும்பம், இந்த சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல உறவுகள் கிடைச்சது. அவளும் இப்படி போயிடுவா. அவளையும் நம்ம கூட்டிட்டு போறோம். இருந்தாலும் அந்த பொண்ணு சிரிப்பு, அவ பேச்சு ஒரே ஒரு வாட்டி கேட்டு வந்தாள். நானும் உங்க கையை பிடிச்சுக்கிட்டே வரேன். சரி, இங்க பாருங்க, சுத்தி என்ன நடந்து நமக்கு தெரியாது. கேஸ்ல வாங்க, அப்பப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? ஏய், என்னடி ரொம்ப தான் பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் அப்படிதான் பண்ணுவேன். அதெல்லாம் உங்க கூட வர முடியாது. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போய் ஈஸி பார்த்துட்டு வாங்க, நான் பின்னாடி வரேன். ஏய், போடி. இந்த பேச்சுல எனக்கு வேண்டாம் சொல்லிட்டேன். வந்துட்டார் பெரிய இவர் மாதிரி. பொண்ணு மாப்பிளைக்கு அடிக்க வாசிங்க, நேரம் ஆகுதுல்ல. இசை அவளை பேச வேண்டாம்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோவம் வருது. நான் சொல்றேன், ஞாபகம் இருக்கல. என்ன ஞாபகத்துல இருக்கு? ராணிமா, இல்ல கலங்க. புள்ளைய தூக்கி வச்சுட்டு இருந்தாவ எங்கதான் இருக்காவ? அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானே? சரிங்க மாமா, நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். முறைச்சுக்கிட்ட நிக்க உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் பண்ண ஆரம்பிச்சா நீ தாங்க முடியாது. ஏண்டி ராணி, இவ யாருடி? தெரியலக்கா. சரி, நம்ம அத்தைங்க அங்கதான் கீழே நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இசைமா, இங்க வா. மாமா, இங்க வா, மாமா கிட்ட வா. இருடி, என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நீ வந்திருக்கல, முடிவு கட்டுறேன். என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. சொல்லுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் மாமா கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்லையே. டயர்டா இருக்கியா? அசதி இருந்தாலும் இருக்கும். சரி வா. அண்ணா, அவ பிள்ளைக்கு தூக்கம் வரும்னு நினைக்க, நான் கூட்டு தூங்க வச்சுட்டு வேணே. இல்ல மாமா, இருக்கட்டும். அசதியா இருப்ப, சொன்னா கேளு. உனக்கு ஒத்துக்கிடாது, நீ தூங்கியே ஆகணும். வா. இல்ல மாமா, எனக்கு தூக்கம் வரல. சீக்கிரம் வா. சரி, நீ ரொம்ப அசதியா இருக்க, தூங்கணும். சீக்கிரம் வா. மாட்டிக்கிட்டேன் மாமா. அசதியா இருக்க, நீ வா. நீ தூங்க வா. பிளான் சக்சஸா இருக்குல்ல, கரெக்டா வச்சிருக்கேன்டா. நம்ம புள்ளிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் சொல்ற நேரம் வேலையை கச்சிதமா முடிச்சிரு. நீ சொன்ன மாதிரி கச்சிதமா முடிச்சிரு. ஆமா, ஏன் புருஷன் எங்க? தங்கப்புல, வாமா, தூங்க வா. மாமா தூங்கிட்டா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆக விட மாட்டேன். அண்ணே, புள்ள அசதியா இருக்கா, நான் தூங்க வச்சு வந்துட்டுமா? ஆமாடா, கொண்டு பார்த்து 4 வருஷம் கூட ஆகல, அவன் எவ்வளவு தூரம் நாண்டிட்டு இருக்கா. போய் தூங்க வை போ. சரி, நான் கூட்டிட்டு போறேன். ஆமாமா, போய் தூங்க வை. அபி, என்னங்க? புள்ள தூங்க போறா, நீ கூட வர போயேன். என்னங்க? புள்ளைய பாக்கணும், பிள்ளைகள் முடிச்சிருக்கோம். புள்ளைய எட்டி பார்த்துட்டு அவனை லேசா தூங்க வச்சுட்டு வா போ. ஏங்க, இங்க அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரும். நான் பெற போறேனே. இசை, நீ பெற தூங்க. சரிங்கம்மா. என்னடி பேசுற? புள்ளைக்கு தூக்கம் வரும், போ. புள்ளைய பாரு, போ. ஜான் இருக்கட்டும், இதுல என்ன இருக்குது? நீ போ. உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? போ, கிளம்பு. இசைமா, வா. புள்ள, வேற உங்க அப்பா என்ன யாசிட்டு இருக்காவ, வா. போயிட்டு வந்தம்மா. பயப்படாதீங்க மாமா. சீக்கிரம் போ. அவன் தொலைங்க. நம்ம ஊர் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க மாமா. ஏதோ பாத்தியா, அங்கதான் நிக்காங்க. ஸ்டேஜுக்கு ஐயர் வந்தாச்சா? இன்னும் பாச்சி கொண்டாடிட்டு இருக்கானா? நான் கூப்பிட்டேன், என்ன திட்டுதாவ. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் இங்க இருந்து போயிரு. நான் போனா மாட்டிக்கிறேன் மாமா. நாங்க ஆல்ரெடி மாட்டிட்டோம். இசையும் நானும் மாட்டிட்டோம் மாமா. நீங்க போங்க. இனி நாங்க போனாலும் மாட்டிக்குவோம். வேஸ்ட். மாமா, நீங்க போங்க மாமா. அவ
அவை நீங்க போனாதான் பயப்படுவாங்க. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க மாமா. ஜான் வெளியில போறீங்களா? சரி, போகும்போது உன்னையும் சேர்த்து தண்ணி கூட்டிட்டு போறேன். அப்படிலாம் இங்க விட்டு போக மாட்டேன். நம்ம வீட்டு ஆட்கள் மேல ஒரு நகை அளவு கீரல் கூட விழக்கூடாது. ஏன் இதெல்லாம் ரெடியா இருக்குல்ல? கூட்டு வந்து சிக்க வச்சிருக்கானுடா. எவ்வளவு நேக்க கூட்டு வந்து சிக்க வச்சிருக்கானுங்க. ஆனா பாரு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி பீஸ் பீஸ் ஆகுறானுங்கன்னு விட்ட மாட்டேன்டா. இதுல பொண்ணுட்ட ஆட்களும் அடங்கும். பாவம் அந்த ஆட்களுக்கு எதுவும் தெரியாது. இப்ப எப்படா அந்த குடும்பத்தை காப்பாத்த? டேய், நம்மளை நம்பி தான் நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப எப்படா அந்த குடும்பத்தை விட்டுட்டு பாத்ரூம் போகணும்ல? பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்புறமா போய்க்கிறேன். இப்போ நிஜத்தை முடிஞ்சிடும். அம்மா போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்கல்ல. இல்ல எதுக்கு வருது, ஒரு ரூமுக்கு கூட்டு போய. அப்படியா? வா போலாம். டேய், உன் பையன் புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டான். கூட்டு போயிருவான். வா போலாம். என்ன அத்தை, அவங்களுக்கு பாத்ரூம் போடுமா? நான் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏன் மாப்பிள்ளை போய்க்கிட மாட்டாங்களா? இல்ல, அவங்களுக்கு என் ரூம் வேணுமா? என் ரூமுக்கு சரி 2 செகண்ட் வந்துருன்னு. சரிங்க அத்தை. டேய், ஒரு புள்ளைய காப்பாத்தியாச்சு. அந்த புள்ள சப்பா சப்பா சம்மா. ஏ என்ன தும்மல் வருது? அந்த ஸ்ப்ரே மாதிரி வச்சிருக்கியா? என்ன ஸ்ப்ரேங்க? அதான் அப்பவே ஒரு ரூம்ல அடிச்சிட்டேன். அந்த ஸ்ப்ரேங்க சப்பா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அது எங்க? என்னடி எனக்கு தெரியலையே. என்ன ஸ்ப்ரே? அதான் நான் பாத்ரூம் போகும்போது உன் கையில கொடுத்தேனே. என் கையில கர்ச்சிப் மாதிரி தானே கொடுத்தீங்க? அதான் அதுக்குள்ளதான் இருந்தது. எங்க? ஐயோ, அது ரூம்ல வச்சிட்டு வந்துட்டேனே. ஷோ, போய் எடுத்துட்டு வா போ. சரி, எடுத்துட்டு வந்துரு. அந்த புள்ளையும் காப்பாத்தியாச்சு. நீ ஏன்டா வந்த? நான் வரல சந்தேகமாயிருப்பா. இவன் எதுக்கு கூட வந்தா? சந்தேகம் வந்துடும், அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். திரும்பாத கேசல நில்லு. எப்படி குடும்பத்தை காப்பாத்த? உன் கோத்த காட்டிடாத. எப்படின்னு சுத்தி உழைச்சிருக்கானுங்களே. என்னடா பொண்ணு? பாரு, சொல்றத மட்டும் செய். சீக்கிரம் எடுத்து வை. நம்ம கிட்ட மொத்த ஆயுதம் இவ்வளவுதாண்டா இருக்குது. காருக்குள்ளதான் அவ்வளவு ஆயுதமும் இருக்குது. பாரு, இந்த ஆயுதத்தை நீங்க வச்சுக்க. நான் போய் கார்ல இருக்கதை எடுத்துட்டு வரேன். நீ போன கண்டு குடிச்சிருவானுங்கடா. உன் ஹைட் வெயிட்டை காட்டி கொடுத்துரும். இல்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த ஆயுதத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க அண்ணன் மார்க்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. கார்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை எடுக்க முடியும்? ராஜா எப்படி மூடி கொண்டு வந்து தந்துட்டான். இன்னொன்னு அனுப்பியிருக்கேன். உள்ள எப்படி வரான்னு தெரியல. அவனை எவ்வளவு நோட் பண்ணிட்டானுங்கண்ணா. இல்ல, அங்க டேவிட் இருக்கான், பாத்துக்கிடுவான். உள்ள வரும்போது மாட்டிக்கிட்டான்னா போச்சுதே. அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல. எப்படி ஆயத்தை எடுக்கணும் தெரியல. கோவிலங்கடா, அவனை தேடி பார்த்து அவனை கிடைக்கிறேன். யாரும் வர இருக்குடா. சீக்கிரம் ஆயத்தை மறைச்சு வை. மாமா என்னங்க? அண்ணே, அண்ணே இல்ல. இலக்காவை அனுப்பி வச்சுட்டேன். ஜபா, இலக்கா பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டேன். அத்தையும் அனுப்பி வச்சுட்டேன். அவங்க இப்ப போயிட்டு இருப்பாங்க. என்ன ஜபா சொல்ற? உதய எங்களுக்கு தெரிஞ்சுட்டு, அதனால இலக்காவும் அத்தை பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்தியாச்சு. யாரும் பாக்கலையே. இல்ல, பாக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது போக கூட டேவிட் அண்ணன் போயிருக்காங்க. டேவிட் ராஜா பக்கத்துல நிக்கும். என்ன சொல்றீங்க? ராஜா ஆயுதத்தை எடுக்க போயிருக்கான். காருக்குள்ள அத்தனை ஆயுதமும் இருக்குது. ஒத்தனை எப்படி அனுப்ப முடியுது? டேவிட் அண்ணனை அனுப்பி வச்சிட்டேன். ராஜா ஆயுதம். அச்சோ, இப்ப என்ன பண்ண? சரி, இப்ப பதறாதீங்க. நான் போய் ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன். எப்படி உடனே எப்படி முடியும்? பயப்படாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ராஜா மாட்டிருப்பானோ? இல்ல, அவனே சொல்ல ராஜா மாட்ட மாட்டான். நான் வெயிட்டர் மாதிரி போய் கார்ல போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம கார்ல தானே இருக்குது. நான் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்துடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஜூஸ் கொடுக்க ஒவ்வொரு ஆயுதத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். டைம் இல்ல, 10 நிமிஷத்துக்குள்ள முடியுமா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம கிட்ட வேற ஆயுதம் இல்ல. மாட்டிக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, நான் மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஏன் டிக்கிக்குள்ளதான் முக்கியமான ஆயுதம்லாம் இருக்குது. அது தெரியும். அதை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அப்பா கார் இந்த சேதம் நின்றுச்சு. நான் அதுல போய் ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன். பாரு, எதுக்கு இதை கையில வச்சுக்க. நீ யாருக்கு அடையாளம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம வீட்டுக்கெல்லாம் கோட் ஷூட்ல தான் இருக்காங்க. அவனுங்க கோட் ஷூட்டு தான் குறி வைப்பாடுங்க. அதனால ஒருவேளை நீ இங்க மாட்டிக்கிட்டா இதை போட்டு அவனுங்க இருக்க மாதிரி காட்டிக்க. நீ
எனக்கு எதுவும் ஆகாது. நான் போயிட்டு வரேன். டேய், உன்னை தப்பிச்சு தட்டு போக சொன்னேன். ஏண்டா உங்களெல்லாம் காவு கொடுத்துட்டு என்ன முதல் கட்டிட்டு ஓட சொல்றியா? டேய், செத்தாலும் உங்க கூட சாவேண்டா. டேய், அந்த பொண்ணு அவ என்னை விட்டு போக மாட்டேன்டா. டேய், நம்ம கிட்ட ஆயுதம் இல்லடா. நான் சொல்றதை கேளு. நம்ம கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. அதுக்காக நம்ம போய் சரணடைய முடியாது. சரணடைஞ்சா கொன்றுவாடுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சரணடைறால நம்ம உயிரோட விட்டுருக்க கொன்றுவாடுங்க. பொம்பளைக்கு நிலைமை தோசம் வைக்கிடுவானுங்கடா. டேய், இப்போ ஆயிரத்துக்கு என்னடா பொண்ணு? யாராவது ஒருத்த துணிஞ்சு போனாதாடா உண்டு. நான் போறேன். டேய், வேண்டாம், சொன்ன கேளு. டேய், பரவாயில்லடா, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போதும். நான் என்னைக்க போக வேண்டியது விடா. யாரோ தட்டுறா. பொண்ணு வீட்டாளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள பகட கையா பயன்படுத்திருக்கானுங்க. நம்மளை காப்பாத்துறதுக்கு ஜானனே போதும். ஆனா அவரு என்னடா சொல்ற? ஆமா, ஜானனே ஒரு ஆளு போதும். ஆனா அவரு மாற மாட்டாரு. பழைய ஜானா மாற மாட்டாரு. போத குறைக்கும் பிரே பண்ணவ இந்த 2 பேரே போதும். ஒரு இடத்துக்கு இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தவங்க. ஆனா இப்ப 2 பேருமே இப்படி இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? பிரே பண்ணணும். பண்ணிட மாட்டேன். பிரே பண்ணணும். ஜானனும் பிரே பண்ணனே போதும். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அவங்க 2 பேரும் இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்தவங்க. இப்ப அவங்க 2 பேரும் அப்படி இருக்கனால என்னால எதுவும் யோசிக்க முடியாம நினைக்க. வேற வழியில துணிஞ்சு மோதனதான் உண்டு. என் பலவீனமே நம்ம வீட்டு பொண்ணுங்க தான். நம்மள ஏதாவது பண்ண நினைச்சு பொண்ணுங்களை தூக்கிட்டு அடுங்கடா. அதுக்கு தான் அப்படிதான் நினைக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அப்பவே பொழுது கட்டிருப்பேன். என்னால யாரும் கொலையாக வேண்டாம். எதுவுமே தப்பிச்சு போயிருக்கடா. எப்படி பேச பாரு. நான் மறுபடியும் கத்தி பிடிக்கிறேன்னு சொல்றேன்னு பாரு. யானு மறுபடியும் கத்தி பிடிக்க முடியாது. என்னால முடியாதா? என்னால முடியாது. இப்ப என்னோட பலவீனமே இவர்தான். தப்பிக்கிறதுக்கு வழி வேணா சொல்றேன். என்னால கத்தி தூக்க முடியல. அண்ணா, ஒட்டுமொத்த குடும்பம் மாட்டிருக்கோட நான் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். மூளை அனுபவப்பட்டிருக்காருல, அதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணதுக்காக நான் சுத்தி சுத்தி வந்தேன். ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா ஒட்டுமொத்தமா போனா அவ்வளவு பேரும் மாட்டிடுவோம். அவரை தப்பிக்க சொல்லுங்க. இப்ப இவருமே மாட்டிக்கிட்டாதான் நான் தோத்து போயிருவேன். கோழியா வாழ்ந்த விட சாவது மேலடா. என்னால கத்தி தூக்க முடியாதுடா. அதான் யானு கேட்க. நான் சொல்றேன். இல்ல இல்ல, நான் ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாரும் தப்பிச்சு போங்க. தப்பிச்சு எப்படி போறது? பாதி பேர் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு ஓட சொல்லியா? சாடனுக்கு சிக்னல் கொடுத்துட்டேன். அது போக கல்பசிக்கும் உங்க அப்பா காலத்துல இறங்கிட்டாரு. அப்பா, அடே, அவருக்கு இது இருக்கடா. போட்டுதல்ல வந்தது அவ்வளவுதான். அண்ணே, அவரையும் இசையும் போட்டுதல்ல வந்திருக்கானுங்க. என்னடா சொல்ற? அப்பாவையும் இசையும் போட்டுதல்ல தான் வந்திருக்கானுங்க. கூட்டத்தோட கூட்டமா 2 வரையும் போட்டுதல்ல வந்திருக்கானுங்க.